பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அண்ணன் அகரமுத்தன் அவர்கள் வர கொஞ்சம் நேரமாகும். அதுவரை அமைதி காத்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மூஞ்சி சுமாராக இருந்தாலும் நான் ஓரளவு நன்றாகவே பாடுவேன். ஒரு தடவை என் பாடலை கேட்டு பாருங்களேன். சுத்துப்பட்டு 18 கிராமத்துல இருந்து அண்ணன் அகரமுத்தன் பாட்டை கேட்கத்தான் வண்டி கட்டி வந்திருக்கோம். பாட போற மூஞ்ச பாரு மூஞ்ச. என்னையா ஆச்சு? என்னையா ஆச்சு? அண்ணன் வராம சமாளிக்க முடியாது போல இருக்கு. என்னையா ஆச்சு? முருகா தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படியா பொறுமையா இருக்கிறது? எப்படி பொறுமையா இருக்கிறது? அங்க கூட்டத்துல ஆளு கத்திக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் போன நிலைமை என்ன ஆகும்? பொட்டகை தீ வச்சு கொளுத்தி போடுவாயா? தம்பி, அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது. உனக்கு என்னையா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உங்க அப்பா வீட்டு சொத்துன்னு சொன்னா உனக்கு தெரியும். இது எங்க அப்பா வீட்டு சொத்தியா? எங்க அப்பா வீட்டு சொத்தை வித்து தொலைச்சு இந்த ஊருக்கு நான் கான்ட்ராக்ட் எடுத்து வந்திருக்கேன். உங்களை நம்பி நான் நாடகம் போட்டா கடைசியில எனக்கு என்னையா மிஞ்சம்? தம்பி, தொண்டை கமலலா இருக்கு. சூடா கொஞ்சம் சுக்கு காப்பி கிடைக்குமா? சுக்கு காப்பியா? சுக்கு காப்பியா? என்ன கொலார் நாக்கிடாத, என்ன கொலார் நாக்கிடாத. கான்ட்ராக்டர், கோவப்படாதீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அண்ணன் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வருவாருன்னு தெரியுமில்ல. அதனால புரோகிராம லேட் ஆரம்பிக்கலாம்ல. ஆமாயா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கு நாடகம் ஆரம்பிச்சோன்னு சொன்னா தொழில் நல்லா விளங்கி போயா. தம்பி, கவலைப்படாதீங்க. இந்த இசை மாமணி கிங் காங்க்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. வாசிச்சு தூள் கிளப்பிட மாட்டேன். தூள். ஆமா, நீங்க வாசிச்சுட்டாலும். அண்ணன் வந்தாச்சு. அதோ தம்பி வந்துருச்சு. வாங்க வாங்க, வணக்கம். மாம்பழம் இல்லை என்று சாம்பலை பூசிக்கொண்டு மாமலை ஏறிய பார்வதி பாலனே, ஆண்டியின் வேடத்தை தாங்கிய சீலனே, நான் தொழுதேன் உன்னையே வடிவேலவனே, காத்தருள்வாய் என்னையே. ஊர் நடப்பை சொல்லவா தவ கோலம் விட்டு சீர்திருத்தம் செய்யவா. நாராயண நாராயண நாராயண. வாரும் நாரதரே, என்ன விஷயம்? முருகா, தமிழ் அழகா, செந்தில் குமரா, ஒரு மாம்பழத்துக்காக உன் தாய் தந்தையிடம் கோபித்துக் கொண்டு நீ இப்படி வரலாமா? அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா, இது தப்பையா. நாரதரே, நீர் வருவீர் என்று யாம் எதிர்பார்க்கவில்லை. 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி பாட அவை பாட்டி வரவில்லை. அந்த அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. கையில வச்சு இந்த குச்சியை வேற எவனோ புடுங்கிட்டு போயிட்டா. அதனால வர முடியல. இப்பொழுது நீர் உடனே கைலாசத்திற்கு வர வேண்டும். என்றுமே இல்லாமல் இந்த பூலோகத்தில் இப்பொழுது ஏகப்பட்ட பரபரப்பான ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நீ தேவலோகத்திற்கு வந்து உன் தாய் தந்தையை சந்தித்து இது விஷயமாக ஒரு டிஸ்கஷன் செய்து ஒரு டிசிஷனுக்கு வர வேண்டும். ஆண்டி கோலத்தை கலைத்துக் கொண்டு என்னோடு வா. நாரதா, நீர் என்ன சொன்னாலும் யாம் எடுத்த முடிவில் மாற்றமில்லை. நாராயண நாராயண. கெட்டு கிடக்குதையா ஆறுமுக நாயகனே, பாத விட்டு நடக்குதையா ஏறுமையில் வாகனனே, பூலோக பெருமையெல்லாம் போச்சுது, பொய்யர்கள் காலம் என்று ஆச்சுது, யாரும் பார்க்கலையே என்ன கேட்கலையே, நீதி நியாயம் இல்ல முருகையா, நீதான் வேலெடுத்து வருவியா, ஊரு கட்டு கிடக்குதையா ஆறுமுக நாயகனே, பாத விட்டு நடக்குதையா ஏறுமையில் வாகனனே. சாதிதா எல்லாமே மோதிதா போராட
பச்சு வீட்டில் வாழுற காலமாச்சு பாட்டாளிங்க பாடுதா சொன்னா வெக்க கேடுதா குச்சு வீட்டில் வாடுற கோலமாச்சு நீ பார்த்து இத மாத்து வடிவேலவா சேலாயுதம் நீ தூக்கணும் பொய் வேஷங்களை தூளாக்கணும் ஊரு கட்டு கிடக்குதையா ஆறுமுக நாயகனே பாத விட்டு நடக்குதையா ஏறுமையில் வாகனனே மொட்டதா உத்ராட்ச கொட்டதா நெத்தியில பூசியரே பட்டதா எல்லாமே விட்டுடு என் கூட வந்துடு ஏயாவும் அப்பங்கூட சண்டதா அப்பம் புள்ள சேரணும் கோபதாபம் மாறணும் மக்கள் குறை தீரணும் உங்களாலே பாரதத்தை காக்கணும் பட்ட மரம் பூக்கணும் 12ஆம் இன்னுற கண்களாலே ஏ கந்தா நீ வந்தா நல்ல நேரந்தாவா பண்டாரம்மா ஏன் நிக்கணும் ஒரு தண்டாயுதம் ஏன் தூக்கணும் ஊரு கட்டு கிடக்குதையா ஆறுமுக நாயகனே பாத விட்டு நடக்குதையா ஏறுமையில் வாகனனே பூலோக பெருமையெல்லாம் போச்சுது பொய்யர்கள் காலம் என்று ஆச்சுது யாரும் பார்க்கலையே ஏன்னு கேட்கலையே நீதி நியாயம் இல்ல முருகையா நீதான் வேலெடுத்து வருவியா நீதி நியாயம் இல்ல முருகையா நீதான் வேலெடுத்து வருவியா சங்கீதம் என்ன விலை? தம்பி தம்பி இன்னைக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நேத்து நாடக வசூல் எவ்வளவுன்னு கேட்கலையே, ரூபாய் 1000 தாண்டிடுச்சுங்க. சும்மா வாயா, தம்பி பேரு பட்டி தொட்டி எல்லாம் பரவிருச்சுல. இவர் பாட்டுக்காக ஜனங்கள்லாம் ஓடியாரங்கல்ல. ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன் தம்பி, நீங்க இந்த கம்பெனில சேர்ந்து பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் வயிறார சாப்பிடுறோம். ஐயா உள்ள ஐயா வீட்டுக்காரர் ஐயா, வாங்க வாங்க வாங்க. ஐயா வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா, கிராமத்துல எங்களுக்கு இவ்வளவு பெரிய வசதி வீடு கிடைச்சதே நாங்க செஞ்ச பெரும் பாக்கியம். அது போகட்டும், வீட்டுக்கு என்ன வாடகைன்னு நீங்க சொல்லவே இல்லையே. உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது தம்பி. நான் உங்களோட பெரிய ரசிகன். இந்த ஊருக்கு எந்த கலக்கூடு வந்தாலும் சரி, இடம் கொடுக்கறது நான் தான். எனக்கு அந்த பேரு தான் வேணும். நீங்க என்ன கொடுக்கறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன். அதுக்காக
வாடகைக்கு பதிலா 10 பேர் சம்பளம் கொடுக்க முடியும். தம்பி பார்த்து ஏதாவது கொடுக்கும். தம்பி ரொம்ப காமெடியா பேசுது. அவர் காமெடியும் தான். அப்படியா? சமயத்துல ஹீரோ போடுவாங்க. அப்ப நான் வர்றேங்க. வாங்கய்யா. தம்பி, இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எல்லாம் நல்லபடியா நடக்குது. நம்ம காட்டுல மழை தான். வெளுத்து கட்டிடுவோம். வெளுத்து கட்டிடுவோம். யார் மிதிச்சது? யார பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா? நான் பொதுவா என்ன பொதுவா சொன்ன? பொம்பளைங்க பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தம்பி, எங்க நான் காதலிச்சிருன்னு உங்களுக்கு பொறாம? யார் இவங்களை காதலிக்கிறது பொறாமையா? டேய், என்கிட்ட காதலிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்காத. தம்பி, நாம இந்த பொண்ணுகளை எப்படி பாதுகாத்து கொண்டு வர்றோம்? குரங்கு தன் குட்டியை அடி வயத்துல கவிட்டு வர்ற மாதிரி ஊருக்கு நம்ம தப்பிச்சு கொண்டு வர்றோம். அந்த தாய் குலத்தை போய் நீங்க அவனை எத்துறது, அவன் உங்களை திட்டுறது, இதே வேலையா போச்சு கொண்டு வரணும். பேசாம இருக்க மாட்டேன். இப்படி உட்காருங்கண்ணே. போங்கம்மா, நீங்க போய் சாப்பிட்டு சீக்கிரம் ஒத்திய பார்க்கணும். நீங்கள் பொங்கல் கண்ணின் மணிகளா? என்னமா வாசிக்கிறப்பா? உன் கையை கொண்டா, உன் கையை கொண்டாப்பா. இந்த அந்த கையை அண்ணே என்ன வாசிக்கவே இல்லையே. வாசிக்கலையா? அப்ப நேத்து வாசிச்சா இருக்குமோ? தம்பி, சால்ரா நல்லா இருக்குல்ல? டேய், படுவா, இந்த சிக்னல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களே, இன்றே காண வாருங்கள். உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனின் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும். காண தவறாதீர்கள். பெரியோர்களே, தாய்க்குளமே, கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்பழம். ஐயோ, நேத்துக்கு நாடகத்துல முருகர் வேஷம் போட்டதே நீங்க தானே? நானே. மாமா, இந்த கலர் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேன். இந்தாங்க, கொண்டடா. நீயே ஒரு பேய் கலரு, உனக்கெல்லாம் ஒரு கலரா? இத கொண்டு வர ஒரு அழகான ரசிகை, ஒரு நல்ல சிறந்த கலைஞனுக்கு கலர் கொடுப்பதில் என்ன தவறு? ஓ, சுத்த தமிழா? பால்ல புடுங்கி வெளியே எறிஞ்சிருவேன். தம்பி, நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு, மைக்க என் கையில் கொடுன்னு. நீ தொழில மாத்தின, நாய் தொல்லை கொடுக்குது. பாத்தியா, ஊர் மேய ஆரம்பிச்சிருச்சு. ஏய், மைக்க கொடுறாங்க. வண்டி ஓட்டா. ஹை, சொர்ணா விட்ட மாட. போயிட்டு வரேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட் எழுதி கொடுத்து அனுப்புங்க. ஏய், உள்ள போ. மயில், உள்ள போ. உனக்கு உள்ள போ. உங்களுக்கு பொறாம கிடைக்கல. ஐயா, நாருது கர்மம். பெரியோர்களே, தாய்மார்களே, படித்தவர்களே, படிக்காதவர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, பாமர மக்களே, இன்று சுவாமி சங்கரதாஸ் கலைக்குழு வழங்கும் நவீன ஞானப்பழம் நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளிக்க தவறார்கள். மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம். என்ன சங்கீதம் என்ன விலை? போலாம். தாய்மார்களே, நாடகத்தை காண தவறாதீர்கள். இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்துவிளக்கு, இரண்டாவது பரிசு தங்க மோதிரம். நில்லு, ஓடாத.
பூசணிக்காய சோத்துல அமுக்குற மாதிரி தண்ணிக்குள்ளேயே முங்கிருக்கான்னு பாக்குறியா? நீ வெளியே வந்துதான் ஆகணும். வெளியே உன் ஜாகத்தை போட்டிடுறேன். நீ வெளியே வர்றியா இல்ல நான் இங்க வரட்டுமா? நாயா 6 மணி பட்டு ராத்திரில கொட்டகையில கூத்து, பகல்ல பொம்பளையும் குளிர் இடத்துலயா? இன்னொரு தடவை பார்த்தேன், மிருதங்க அடின்னு ஒண்ணு தெரியுமில்ல, அதை உன் உடம்புல வாசிச்சிருவேன். ஜாக்கிரதை.